கருவாட்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, பூண்டு ஒரு கட்டி, தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸில், அப்புறமேட்டு சுடுதண்ணியில் நம்ம தலை வாழை கட் பண்ண கருவாடை எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் எண்ணெய், கடுகு, சீரகம், வாசத்துக்காண்டி சோம்பு, வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்கிட்டு, அப்புறம் மல்லித்தூள், கரம் மசாலா, வீட்டிலேயே அடித்த மிளகாத்தூளுங்க அதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நம்ம கருவாட்டை நம்ம சுடுதண்ணியில் போட்டு கழுவணும். 3-4 தடவை கழுவுங்க, அப்போ தான் இந்த அழுக்கெல்லாம் போகும். அப்புறமேட்டு இந்த மாதிரி கொதி வந்த உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் மூடி வைங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே சூப்பரான கருவாடு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வேணும்னா நந்தினிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப்